السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها وولدته صدق الله العلي العظيم. عن معاذ رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من بر والديه توبي له زاد الله في أمره، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவலை அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் சுவனத்தின் வாசல் பெற்றோர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, யார்கிட்ட கேட்டாலும் எல்லா நபர்களும் சொல்லுவார்கள், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும் போது, உங்களுடைய பெற்றோர்களை சீ என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் மரியாதையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்றால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதிகமாக நெருக்கமாக இருப்பதற்கு, உறவாடுவதற்கு யார் முதல்ல நான் அதிகமாக இருக்கணும் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல்ல நெருக்கமாக இருப்பதற்கும் அதிகமாக உறவாடுவதற்கும் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நேரம் தவறாமல் தொழுகுவது என்று சொன்னார்கள். மறுபடி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதிகமாக இன்னும் அதிகமாக நெருக்கமாக உறவாடுவதற்கும் அவரோடு சேர்ந்து இருப்பதற்கும் என்ன அப்படின்னு கேட்டாங்க. மறுபடியும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்ம பிர்ருல் வாலிதைனி, தாய் தந்தைக்கு நன்மை செய், அல்லாஹ் அதை விரும்புகிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அதிகமாக உறவாடுவதற்கும், கண்ணியம் செய்வதற்கும், சொந்தம் கொண்டாடுவதற்கும் நம்மளுக்கு தகுதி பெற்றவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பின்னாடி தாய் தந்தை என்று தான் கருத்து வருகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய தாய் தந்தைக்கு அதிகமாக நன்மைகள் செய்யுங்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அவருடைய கண்ணியத்தை போற்றுங்கள்,
இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தால் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம ரொம்ப கவலைப்படணும். இன்ற சூழ்நிலையில் நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக தெருக்களில் யாசகம் கேட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு அம்மா வேகமா வராங்க. ஐயா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா. கண் கலங்கிருச்சு. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு ஒரு 60 வயசு தக்க ஒரு முஸ்லீம் பெண்மணி. ஏம்மா இப்படி வந்து நீங்க பிச்சை எடுக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா என்று கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு மொத்தம் 7 குழந்தைகள், எனக்கு மொத்தம் 7 குழந்தைகள், 5 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை, கஷ்டப்பட்டு வளர்த்தேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னுடைய குடிகாரன், என்னுடைய கணவர் குடிகாரன், அந்த குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறது. பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க முடியவில்லை, பிள்ளைகளுக்கு பசி உணவு கொடுக்க முடியவில்லை. ஒரு நேரத்தில் விஷத்தை வாங்கி கொண்டாந்து உணவிலே கலந்து உண்ணுவதற்கு முன் வரும்போது அந்த பிஞ்சு குழந்தையை பார்க்கும் போது என்னுடைய மனம் மாறிடுச்சு. இந்த குழந்தையை, பிஞ்சு குழந்தையை கொல்ல வேண்டுமா என்று சொல்லி அந்த விஷத்தை நான் தூக்கி போட்டுட்டேன். தெரு தெருவா பிச்சை எடுத்தேன். ஒவ்வொரு வீடுகளிலும் போய் பாத்திரம் தேய்ச்சி கழுவி அங்கு இருக்கக்கூடிய துணிமணிகளை துவைச்சி கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குகின்ற அந்த பணத்தையும் அந்த உணவையும் கொண்டாந்து கொடுத்து என்னுடைய 7 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி கவர்மெண்ட்ல நல்ல வேலைகள் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு அந்த 7 பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க. அதுல மூத்த பையன் மட்டும் நல்லா வச்சுக்கிட்டான். நான் பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி அதிகமா சொல்றது உண்டு, நம்முடைய கஷ்டத்தை நம்ம என்னைக்கும் மறக்க கூடாதுப்பா. நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம என்னைக்கும் மறக்க கூடாதுப்பா என்று நம்முடைய மூத்த பிள்ளைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த வார்த்தை என்னுடைய பையனுக்கு பிடிக்காம 7 பிள்ளைகளும் என்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. நான் இன்னைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கேட்கும்போது அவ்வளோ ஒரு கவலை, அவ்வளோ ஒரு கண்ணீர். காரணம் என்ன? இன்னைக்கு பெற்றோர்களுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்குகிறது என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். அந்த வார்த்தையை நபி அவர்கள் கொண்டு வந்து காட்டினார்கள். தாய்க்கு பணிவிடை செய்தால், தாயை கண்ணியத்தோடு பார்த்தால் சொர்க்கம் உங்களுடைய தாயிட்ட இருக்குது. அந்த சொர்க்கத்தை தாயிடம் கொண்டு வந்தவர்கள் நபி அவர்கள். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் பெற்றெடுத்த அந்த 7 பிள்ளைகளும் தன்னுடைய தாயை தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. கண்கூடாக பார்த்தது, கேட்ட ஒரு செய்தி ரொம்பவும் கவலையாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் தன்னுடைய பிள்ளைகள் காரணமாக நம்முடைய வீட்டில், நம்ம வீட்டில் நம்ம தாய்க்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய தாய் தன்னுடைய வயிற்றில் இடம் கொடுத்தாளா? நம்முடைய தாய் தன்னுடைய வயிற்றில் இடம் கொடுத்து உன்னை பெற்றெடுத்து உன்னை ஆளாக்கி சீராக்கி ஒரு கண்ணியமான முறையை வளர்த்தி என்னும் மகன் என்று பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டில் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து, அப்படி இருக்க ஒரு தாய்க்கு வீட்டிலே இடம் இல்லை என்றால் நாளைக்கு உனக்கும் சொர்க்கத்தில் இடமில்லை என்றுதான் அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் சஹாபாக்களிடம் சொல்லுவார்கள். மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஏராளமான சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் குமிந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்க யாருக்கு அதிகமாக உபகாரம் செஞ்சீங்க அப்படி என்று நபி அவர்கள் கேட்கும் போது எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் ஏழைக்கு உணவு கொடுத்தேன், நான் அவர்களுக்கு உதவி செஞ்சேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு சஹாபாக்களும். இதெல்லாம் முடியாது. உங்களுடைய தாய்க்கு யார் உபகாரம் செய்தார்? சில சஹாபாக்கள் தலையை தொங்க போட்டார்கள். சில சஹாபாக்கள்
தன்னுடைய தலையை கீழே தொங்க போட்டார்கள். காரணம் என்ன? எல்லா நபர்களுக்கும் வாரி வாரி வெளியிடங்களுக்கு கொடுக்கிறோம், உள்ள இருக்கக்கூடிய உன்னோட பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நீ கொடுத்தையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் யார் அதிகமாக நீங்கள் வெளியே கொடுப்பதை விட உங்களுடைய பெற்றோர்களுக்கு யார் நீங்க அதிகமாக அள்ளி கொடுக்கிறீங்களோ அவருடைய துவா தான், அவருடைய கண்ணியம் தான் சொர்க்கம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள்லாம் அழுதாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதிகமாக உறவாடுவதற்கும் அதிகமாக சொந்தம் கொண்டாடுவதற்கும் அதிகமாக நண்பராக சேர்த்து கொள்வதற்கும் யாரு காரணம்? அவர்கள் நாம் யாரை சேர்க்க வேண்டும் என்று அபூ ஹுரைரா அவர்கள் கேட்கும் போது உன்னோட தாய் என்று சொன்னார்கள். உன்னோட தாய் நீ சேர்த்துக்கோ, அரவணைத்துக்கொள், உன்னோட தாயை நண்பராக நீ ஆக்கிக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் கொஞ்சம் பார்க்கும்போது எல்லோருக்குமே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றுதான் ஆசை. எல்லோருக்கும் அதுதான் ஆசை. நான் சொர்க்கம் போகணும், எந்த விதமான கேள்வி உணர்வு இல்லாம என்னுடைய வாழ்க்கை சீராக செம்மையாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய பெற்றோருடைய துவா அந்த இடத்துல இருக்கணும். யாருடைய பெற்றோருடைய துவா யாருக்கு இல்லையோ அவன் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி நஷ்டவாளி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய சஹாபாக்கள் இந்த வார்த்தைகள் சொல்லும் போது சில சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் ஈமான் கொள்ளவில்லை, அவர் காபிராக இருக்கிறார், நான் முஸ்லிமா இருக்கிறேன், நான் அவங்க எப்படி இருக்கணும் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொல்லி கொடுத்தாங்களே, உன்னுடைய பெற்றோர்கள் நீ முஸ்லீமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பெற்றோர்கள் காபிராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பெற்றெடுத்த தாய், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்ணியத்தை நீ அவர்களுக்கு கொடுத்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட ஒரு அம்மா வந்தாங்களாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட வயசு ரொம்ப இருக்கும். அலி அவங்களே, என்னுடைய பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்றாங்க, ஆனா வீட்டில் எனக்கு இடம் கொடுக்காம என்னை அடிச்சு துரத்திட்டாங்க, நீங்க என்ன செய்ய தெரியுமா? ஒன்றும் செய்ய வேணாம், என்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. என்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. அறிவி கடல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சஹாபி அந்த நபி தோழரை அழைத்து சொன்னார்கள், எப்பாங்கவா, உன்னைய பெற்றெடுத்து அந்த பிரசவ நேரத்தில் அந்த வழியெல்லாம் தாங்கி எல்லாத்தையும் விட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு மனிதனாக்கி உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடைகளும் செய்த அந்த தாய்க்கு, வயிற்றில் இடம் கொடுத்த தாய்க்கு வீட்டிலையா நீ இடம் கொடுக்கல அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும் போது அந்த நபி தோழர் அமைதியா இருந்தாங்க. மறுபடியும் சொன்னாங்க, தோழரே, தாயோடைய கோபத்தையும் தாயோடைய சாபத்தையும் நீ வாங்கி விடாதே. ஏன் தெரியுமா? தாயோடைய கோபத்தையும் தாயோடைய சாபத்தையும் வாங்கிய நபர்கள் உருப்படாதாக என்னைக்குமே அவன் நல்லா இருந்ததாக இல்லை என்று சொல்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால உன்னோட தாயிட்ட மென்மையாக நடந்து கொள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை நீ அவர்களுக்கு கொடுத்தால் நீ சொர்க்கம் செல்லலாம் என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்மளுடைய சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா நரகத்தினுடைய வாசலை நம்ம என்ன செய்யணும்? அடைக்கணும். அப்ப நரகத்தினுடைய வாசல் என்ன? நம்முடைய பெற்றோர்களிடத்தை நாம் மரியாதையாக கண்ணியமாக நேர்மையாக அவரிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அவரிடத்தில் நான் பேசும்போது நாசுக்காக பேச வேண்டும், அமைதியாக. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, உன்னுடைய பெற்றோர்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செய்து விட்டாலும், ஏதாவது மார்க்க மாற்றமா ஏதாவது தவறு செய்து விட்டாலும் நீ அவரிடத்தில் மென்மையாக நீ பேசு என்று சொன்னார்கள்
அந்த தவறை நீ சொல்லி காட்டி, இப்படி செய்யக்கூடாதுமா, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீ அவர்களுக்கு மென்மையாக சொல். அதே வார்த்தை உன்னுடைய வார்த்தை கடினமாகிவிட்டு என்றால் தாயோட மனம் கொஞ்சம் கடுகளவு கூட கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் நீ நரகத்துக்கு போய் விடுவாய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ நம்முடைய தாயிடத்தில் நாம் எந்த அளவுக்கு மென்மையாகவும் எந்த அளவுக்கு நான் அன்பாகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளுகிறோமோ அப்போதுதான் தாயோடைய பாசம் கொஞ்சம் அவர் சந்தோஷமாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிட்ட ஒரு அம்மா வராங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனுக்கு நீங்க அதிகமா துவா செய்யுங்க அப்படின்றாங்க. என்னுடைய மகனுக்கு நீங்க அதிகமா துவா செய்யுங்க அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாம் துவா செய்வதை விட நபியவர்கள் துவா என்பது வேற, அது தனி ஒரு பொக்கிஷம். நான் அங்க அதை சொல்ல வரல. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நபியும் சொல்றாங்க, தாயே, ஒரு தாயினுடைய துவா தான் பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நரகத்தினுடைய வாசலை அடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால தான் நீங்க முதல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய துவா செய்யுங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க அந்த பையனை பார்த்து, எப்பா, நீனும் உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ அதிகமாக நீ துவா செய். உன்னை சிறு பிள்ளையாக இருக்கும் போது எப்படி வளர்த்தார்களோ, உனக்கு எப்படி கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்தார்களோ, அதே போன்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நாளைக்கு மறுமையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ வழங்குவாயாக என்று உன்னுடைய பெற்றெடுத்து தாய்க்கு நீ துவா செய் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் நம்முடைய பெற்றோர்களை கண்ணியமாக பார்த்தால் நரகத்தினுடைய வாசல், நம்மளுக்கென்ற வாசல் இருக்கக்கூடிய நரகத்தினுடைய வாசல் அடைக்கப்படும். தாயினுடைய துவா மூலியமாக நம்ம எல்லாம் சொர்க்கம் செல்லலாம். ஒரு முறை ஒரு இஸ்லாமிய பேரறிஞர் இயாஸ் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், அவர் அழுதுகிட்டே இருக்கார். கடுமையான அழுகை. அங்குள்ள மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, நான் உங்களை அழுது நாங்க இப்படி பார்த்தது இல்லையே என்று எல்லா மக்களும் கேட்கும் போது அந்த இயாஸ் இப்னு முஆவியா என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்க அறிஞர் பேரறிஞர் சொல்லுகிறார், சொர்க்கத்தினுடைய வாசல் 2 இருந்துச்சு, அது முதல் வாசல் அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்ட்டாங்க. சொர்க்கத்தினுடைய வாசல் 2 இருந்துச்சு, அந்த 2 வாசல்ல ஒரு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லும் போது அங்கிருந்து மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன வாசல் என்று எல்லா மக்களுக்கு இருக்கும் போது என்னுடைய தாயின் மரணம் என்று சொன்னார்கள் இயாஸ் இப்னு முஆவியா, மிகப்பெரிய மார்க்க அறிஞர். சொல்றாங்க, என்னுடைய தாய் என்னை அப்படி வளர்த்தால் இதுவரைக்கும் ஆச்சு, என்னுடைய தாய்க்கு நான் மாறு செய்யாமல் நான் வளர்ந்தேன். இந்த அளவுக்கு ஒரு மார்க்க அறிஞராக நான் இருக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய பெற்றோருடைய துவா என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் நான் முதல் இடத்தில் இருந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னை பார்த்து, நான் அவர்களை பார்த்து சீ என்றோ அவர்கள் என்னை பார்த்து சீ என்றோ சொன்னதே இல்லை. அந்த அளவுக்கு என்னுடைய தாயினுடைய துவாவோடு நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். வாழும் காலமெல்லாம் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எந்த விதமான குறை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது என்னுடைய தாய் இறந்து விட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. மக்கள்கிட்ட சொல்றார் அவர். அப்ப நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை, அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவது, அவர்களுக்கு நாம் என்னென்ன நற்காரியம் செய்கிறோமோ மக்கள் மத்தியில் போய் சொல்லுவது, நல்ல விஷயங்கள். என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் உபகாரம் செய்கிறேன், என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் ஜாமா வாங்கி கொடுக்கிறேன், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறேன், நான் அவர்களை கண்ணியமா நான் பார்த்திருக்கேன், பெருமையா சொல்லுங்க. யாரும் கோழையாக யாரும் நினைக்க மாட்டார்கள். சில வீடுகள்ல மனைவியோட பேச்சை கேட்டு எத்தனையோ பெற்றோர்கள் அநாதை இல்லத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கிறோம் அல்லவா? நிறைய இடங்கள்ல
நல்ல வீடு வசதி வாய்ப்பு எல்லாமே கொடுத்தது உங்களுடைய பெற்றோர்கள் தான். தாய் தந்தை தான் உங்களை உருவாக்கினார்கள், நல்ல வேலைகள் வாங்கி கொடுத்தார்கள், ஒரு கண்ணியத்தை கொடுத்தார்கள். ஆனால் அதே ஒரு கண்ணியம் என்னவாச்சு அப்படின்னா இன்னைக்கு அனாதை இல்லை எங்கெல்லாம் இருக்குதோ அங்க கொண்டு சேரு. ஆரம்ப காலத்துல அனாதை இல்லைன்னா எங்கேயுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்துருச்சு. முதியோர்கள் இல்லம், வீட்டில் பார்க்க முடியல, வயசாயிருச்சு, வீட்டில் வச்சு இருக்க முடியல, சும்மா இருந்தா அந்த அம்மா சும்மா இருக்க மாட்டுக்கு, அத்தா சும்மா இருக்க மாட்டுக்கு, ஏதாவது சண்டை இழுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனாத இல்லத்துல கொண்டு நம்முடைய பெற்றோர்களை சேர்க்கிறோம். இதே நிலைமைதான் உங்களுக்கும் ஏற்படும். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்களை கண்ணி குறைவாகவும் கேவலமாகவும் யார் நினைக்கிறார்களோ அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மாறும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு இளைஞன் தன் இளைஞனாக இருக்கும்போது தன்னுடைய பெற்றோர்களை கண்ணியமாக பார்த்தால் அவன் வயசாலியாக இருக்கும்போது அல்லாஹ் அவர்களுக்கென்ற ஒரு கண்ணியத்தையும் அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு நபரையும் ஏற்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கொஞ்சம் வயசாயிட்டோம் அப்படின்னா கூட நம்ம என்ன தளர்ந்து விடக்கூடாது. நம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உன்னதமான அந்த கடமை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு துவா, ஒரு பணிவடை எல்லாமே நான் செய்ய வேண்டும், சலிப்படையக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் சொர்க்கத்துல என் கூட யார் இருப்பா, சொர்க்கத்துல என் கூட யார் இருப்பா அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்தார்களாம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கனவுல சில நபர் அல்லாஹ் காட்டினா, இவர் நம்ப அவங்களோட சொர்க்கத்துல இருப்பாரு அப்படின்னு. அவற்றை போய் பார்த்தா எந்த விதமான அமலும் கிடையாது, எந்த விதமான வணக்கம் வழிபாடும் கிடையாது, எந்த ஒரு செயல்பாடுமே கிடையாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் தன்னுடைய கனவுல காட்டப்பட்ட அந்த மனிதரை பின்தொடர்ந்து சென்றார், அவருடைய வீட்டு வரையும் சென்றார். அங்க இருந்து தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் செய்தார். தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் செய்தார். அந்த தாய் அவருக்கு துவா செய்தார், யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சொர்க்கத்தில் இருப்பதற்கு என்னுடைய பிள்ளைக்கு நீ கிருபை செய்வாயாக என்று அந்த தாய் துவா செய்தார். அந்த துவாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காது கொடுத்து கேட்டார்கள். அப்போ ஒரு பெற்றோருடைய துவா என்பது இருக்கக்கூடிய எல்லா முசிபத்துடைய வாசல்களையும் அடைத்துவிடும். நரகத்தினுடைய வாசலை மட்டுமல்ல, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, முசிபத்து, நோய் நொடி எல்லாத்தையும் விட்டு ஒரு பெற்றோருடைய துவா என்பது எல்லாத்தையுமே அடைத்துவிடும். நல்ல வாசல்கள் மட்டும், அல்லாஹ்வுக்கு உருத்தமான அருள் வாசல் மட்டும் திறந்திருக்கும் நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பெற்றோர்கள் மறைந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை துவா. நம்ம துவாக்களில் அதிகமாக நாம் அவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் நான் ஹயாத்தோடு இருக்கும்போது என்னை எப்படி வளர்த்தார்களோ நீ அவர்களுக்கு கிருபை செய்வாயாக, அவர்களுக்கு பாவங்களை நீ மன்னிப்பாயாக, நீ அவர்களுக்கு உயர்ந்தரமான அந்தஸ்தை நீ வழங்குவாயாக என்று நம்முடைய பெற்றோர்களுக்கு, ஹயாத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் கபூர்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நாம் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இது கடமை, பர்லு கடமை. எப்படி ஒரு பரலான தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போல் நம்முடைய பெற்றோர்களுக்கு துவா செய்வது அது பர்லு ஆக்கப்பட்ட ஒரு கடமை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட ஒரு கிராமவாசி வந்து கேட்டாங்க, உமர் அவர்களே, என்னுடைய தாய் ரொம்ப வயசாளி, கண்ணு தெரியாது, நடக்க முடியாது, ஆனா இருந்தாலும் பள்ளியாசல்ல வந்து தொழுகணும் ஆசைப்படுறாங்க, நான் என்ன செய்யணும்? பள்ளியாசல்ல வந்து தொழுகணும் ஆசைப்படுறாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த கிராமவாசி வந்து கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உன்னுடைய தாய்க்கு மனம் நோகாத அளவுக்கு நீ நடந்து கொள் என்று சொன்னார்கள். சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உருவாக்குனாங்க. இன்னைக்கு சில பெற்றோர்களும் மாறு செய்யக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அப்போது சஹாபாக்களை உருவாக்கிய பெற்றோர்களாகிய அப்ப இருந்த பெற்றோர்கள் தன்னுடைய மகன்கிட்ட எது சொன்னாலும் கரெக்டா செய்வாங்க, மாறு செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு இறைச்சவாதியா பெற்றோர்களாக இருந்தார்கள்.
ஆனா இன்னைக்கு தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிறாங்க, புள்ளையும் கிள்ளி விட்டுறாங்க. ஏன்னா ஒரு பெற்றோர் என்பது ஒரு கண்ணியமிக்கவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பெற்றோர்கள் கண்ணியமிக்கவர்களாக இறையச்சவாதியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிறக்குகின்ற ஒரு குழந்தை இறைநேசராக மாறும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுவான், வஸைனல் இன்சான பிவாலிதி இஹ்சானா ஹமல்துஹு உம்முஹு குருகன் வவலஅத்துஹு. பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நான் ஏவினேன். அவள் தாய் சிரமத்தோடு சுமந்தால் அவரை சிரமத்தோடும் பெற்றெடுத்தாள். தாய் அவர்களுக்கு நன்மை செய்யுமாறு நான் அவர்களுக்கு அறிவுறுத்தினேன், ஏவினேன். நம்முடைய தாய் நம்மளை சிரமத்தோடு பெற்றெடுத்து சிரமத்தோடு வளர்த்தாள். அப்போ நம்ம தாய்க்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை, மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். சில இடங்களில் தாய் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பேசிடுவோம், ஏற்று பேசுவோம். நீ ஏமா இப்படி இருக்கிற, என் பொன்னாடி பேச்சை கேளுமா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு நான் யாரையும் குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள் நடக்குது. நம்முடைய மனைவிமாருடைய பேச்சை கேட்டு 10 மாசம் சுமந்த அந்த பெத்த தாயை இன்னைக்கு எந்த வீட்டில் நம்ம கண்ணியமா வச்சிருக்கிறோமா? எல்லாருடைய மனசுல வரணும், படணும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் இடம் இல்லை, உட்கார்றதுக்கு இடம் இல்லை. காரணம் என்ன? எங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, எனக்கு பிடிக்காதுங்க. உங்க அம்மா தானே, வேற யாரும் சொல்லிட்டாங்க, வேற என்ன சொல்ல போறாங்க? உன்னுடைய தாய், உனக்கு ஈடாக வேற யாருமே இல்லை. தாயுடைய துவா இருந்தா தான் நீ சொர்க்கம் சொல்ல முடியும். நீ இந்த உலகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை நீ எப்படி வேணா நீ வாழ்ந்துக்கோ. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதி வேணும் அப்படின்னா, நீ தூங்கணும், உனக்கு நிம்மதியான உறக்கம் வரணும் அப்படின்னா, நீ செய்யக்கூடிய வேலைகள் நல்ல வேலைகள் பறக்கத்து வரணும் அப்படின்னா, உன்னோட செயல்பாடு அனைத்து நன்மையா மாறணும் அப்படின்னா, நீ தொழுவக்கூடிய வணக்கம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தாயோட துவாவிலும் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், பெத்த தாயிட்ட சொல்லாம போனாலே அல்லாஹ் உன்னுடைய அமலை ஃபுல்லா தூக்கி குப்பையில தூக்கி போட்டுருவான். எதுக்கா நீங்க வந்த? அப்போ பெற்றோருடைய துவா அந்த இடத்துல நம்மளுக்கு மெயின் அவசியம். நம்முடைய கபருடைய வாழ்க்கை விசாலமாக ஆகணும் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க, அவர்களை கண்ணியமா கொண்டாடுங்க, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவர்களுக்கு கொடுங்க. அவர்கள் இழிவாகவோ கேவலமாகவும் யாரும் பேசாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு வீட்டில் ஒரு தாயோ அல்லது ஒரு தந்தையோ அல்லது இருவருமோ இருந்தால் நீ அவர்களுக்கு நன்மைகள் மட்டும் செய்யுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்தால் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம். அதே வீட்டில் ஒரு தாயோ ஒரு தந்தையோ அல்லது இருவரும் இருக்கிறார்களாம், நீ அவர்களுக்கு மாறும் செய்தால் இந்த உலகத்திலே உனக்கு இழிவு, நாளைக்கு மறுமையிலும் உனக்கு இழிவு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அன்புக்குரியவர்களே, தாய்க்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லல, 2 பேருக்குமே சேர்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா அவர்கள் பெற்றெடுத்த தகப்பன் தானே, தாய்க்குத்தான் முக்கியத்துவம் என்று இல்லை. 2 நபர்களுடைய துவா இருந்தா தான் நம்ம வாழ்க்கை செம்மையா அமையும். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருடைய தகப்பனார் அபு குஹாபா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை இஸ்லாத்துக்கு வரல. எப்போ வரைக்கும்? ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கால வரைக்கும், அவங்க ஹலீஃபாவா இருக்க வரைக்கும், ஹலீஃபா ஆவதற்கு முன்னர் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வரல. கடைசி நேரம் அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபு குஹாபா என்ன சொல்றாங்க, அபூபக்கரே, நான் இஸ்லாத்துக்கு நான் வரணும், அதனால என்னைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட தன்னுடைய தந்தையும் கூட்டிட்டு வராங்க. தன்னுடைய தந்தையும் கூட்டிட்டு வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கையினால் என்னுடைய தந்தையின் கையை பிடித்து நீங்கள் கலிமா சொல்லி கொடுங்க. ஏன்னா என்னுடைய தந்தை நரகத்துக்கு போகக்கூடாது, என்னுடைய தந்தை மூலியமாக நானும் சொர்க்கம் போகணும். என்னுடைய தந்தை துவா செய்தால் அந்த துவால பங்கு எனக்கு உண்டு.
அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய தந்தைக்கு களிமா சொல்லி கொடுத்து நிறைய துவா செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு குஹாபாவை கையை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல களிமாவை சொல்லி கொடுத்தார்கள். சொல்லி கொடுத்ததும் அவர் உண்மையான முஸ்லிமாக மாறிவிட்டார். மாறின உடனே துவா செய்தார் அபூபக்கருடைய தந்தை, யா அல்லாஹ் என்னுடைய மகனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, என்னுடைய மகனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, என்னுடைய மகனுக்கு செல்வங்களை அதிகப்படுத்துவாயாக, நாளைக்கு மறுமையில் உயர்ந்தரமான அந்தஸ்து சொர்க்கத்திலே நபி அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ வழங்குவாயாக, அவருடைய தேவைகள் அனைத்தனை பூர்த்தி செய்வாயாக, அவர் என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் செய்கிறார்களோ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாயா என்று ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு துவா செய்கிறார்கள். அப்படியாப்பட்ட தந்தையாக நீங்கள் இருக்க வேண்டும், மாற வேண்டும். பிள்ளைகளை நாம் என்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப விட்டு பேசக்கூடாது. பிள்ளைகள் தவறு செய்தாலும் அதை நாம் கூப்பிட்டு கண்ணியமாக முறையில் சொல்ல வேண்டும். பெற்றோர்களாகிய நாமும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் அபூபக்கருடைய தகப்பனார் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு நிறைய துவா செய்தார்கள். பெற்றோருடைய துவாவை நம்ம எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்துமே வராது, எந்த விதமான கஷ்டமே வராது. நீ எங்க போனாலும் சந்தோஷமா வாழலாம். உங்களுக்கு மௌத்து வந்தா கூட நல்ல மௌத்து கிடைக்கும், நல்ல மௌத்து கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய ஆமினம்மா தன்னுடைய தாய் இறந்த இடத்துக்கெல்லாம் போய் துவா செய்தார்கள். இந்த அளவுக்கு நான் கண்ணியமா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க கொடுத்த துவாதாமா என்று நபி அவர்கள் தன்னுடைய தாயுடைய கபூர்ல போய் நின்று துவா செய்தார்கள். தன்னுடைய வளர்த்த தாயிடத்தில் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள், மனம் நோகாத அளவுக்கு நடந்து கொண்டார்கள். அதே மாதிரி தான் நாமும் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய தாயிடத்தில் ரொம்பவும் நெருக்கமாகவும் பாசமாக நடந்து கொள்ள. நம்மளோட நண்பர்கிட்ட ஓப்பனா பேசுவோம், எதா இருந்தாலும் மனசு விட்டு பேசுவோம். அதே மாதிரி உங்களுடைய பெற்றோரிடத்துல மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசும்போது அவங்க அதிகமா துவா செய்வாங்க. பரவாயில்ல, என்னுடைய மகனா, என்னுடைய பிள்ளையா, அப்படி மனசு விட்டு அவர் துவா செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறும். ஒரு ஹதீஸ்ல வருது, முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال من بره والديه توب له ذات الله في امره. எவர் தன் பெற்றோரிடம் அழகிய முறையோடு நடந்து கொள்கிறார்களோ, அழகிய முறையோடு நல்ல முறையில சந்தோஷமான முறையில யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் காலத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். சஹாபாக்கள் காலத்திலாம் சில சஹாபாக்கள்லாம் 100, 120, 150 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம யாராவது வயசுல கொஞ்சம் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அது தாயோடைய துவாவா தான் இருக்க முடியும், வேற யாரோட துவாவா இருக்க முடியாது. ஒரு 100 வயசுக்கு மேல ஒருத்தர் வாழ்றார் அப்படின்னா, ஒரு 90, 99 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்றார் அப்படின்னா அவருடைய தாய் செஞ்ச துவா என்றுதான் நம்ம எல்லாம் கருத முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தன்னுடைய பெற்றோரிடத்தில் அழகிய முறையோடு யார் நடந்து கொள்கிறார்களோ அவருடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், அவர்களுக்கு அதிகமான நன்மைகள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இறைவனுடைய அன்பு தாய் தந்தை இடத்தில் இருக்குகிறது, இறைவனுடைய வெறுப்பு என்பது தாய் தந்தை இடத்தில் இருக்குகிறது. நாம் தன்னுடைய தாயிடத்தில் அன்பாக நடந்து கொண்டால் அல்லாஹுடைய அன்பு நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும். தன்னுடைய தாயிடத்தில் வெறுப்பாகவும் கடுகடுப்பாக நாம் இருந்தால் அல்லாஹுடைய வெறுப்பும் கடுகடுப்பும் நம்மளிடத்தில் எப்போதும் இருந்து கொண்டு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் துவா செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ உயர்ந்த அந்தஸ்தினை வழங்குவாயாக, நீ அவருடைய துவா அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, அவர் செஞ்ச நற்காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். ஒரு முறை நபி அவர்கள் இப்படி துவா செய்தார்கள், யா அல்லாஹ் என் இறைவா, நான் முதுமையாக ஆகும்போது, நான் முதுமையில் இருக்கும்போது என்னுடைய கஷ்டத்தை போக்குவாயாக. நான் முதுமையா இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நீ போக்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா துவா செஞ்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு யாராவது வயசாளி வீட்டுல இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை யாருமே பாத்துக்கிற மாட்டாங்க, அவளை யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க.
அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதுமையில இருக்கும்போது யா அல்லாஹ் எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயா என்று நபி அவர்கள் ஒவ்வொரு நேரம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமான முறையில் துஆ செய்ய வேண்டும். யமன் நாட்டில் இருந்து உவஸில் கர்னைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ஹஜ் செய்வதற்காண்டி வருகிறார். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரிடத்தில் சொன்னார்கள். உமர் அவர்களே, யமன் தேசத்தில் இருந்து உவஸில் கர்னைன்னு சொல்லக்கூடிய நபி தோழர் வருவார், அவரை கண்டால் உங்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்கள், உங்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்கள் சொன்னார்கள். யமன் நாட்டில் இருந்து யமன் தேசத்தில் இருந்து அந்த மனிதர் நபித்தோழர் ஹஜ்ஜிக்கு வருகிற செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா கிடைத்தது. மதீனாவில் இருந்து படையெடுத்து மக்காவுக்கு போனார்கள். மக்காவுக்கு போய் அந்த சஹாபியை அந்த நபித்தோழரை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையை பிடித்து, நபித்தோழரே எனக்காக நீ துஆ செய்யுங்க, எனக்காக நீ துஆ செய்யுங்க. அந்த நபித்தோழருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கேட்டாங்க, என்ன திடீர்னு என்கிட்ட வந்து துஆ செய்ய சொல்றீங்களா? நான் அந்த அளவுக்கு ஒண்ணு பெரிய ஆளு கிடையாது என்று சொல்லும் போது, இல்லை இல்லை, உங்களுடைய பெற்றோர்களை நீங்க கண்ணியமாக பார்த்தவர், உங்களுடைய பெற்றோர்களை நீ கண்ணியமாக பார்த்தவர், அந்த கண்ணியமா பார்த்ததினால் பெற்றோருடைய துவா உங்களுக்கு நிறைய இருக்குகிறது, அந்த துவாவோடு என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹவுசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஜீஸ் ஒரு இறைநேசராக மாறுவதற்கு காரணம் என்ன? தன்னுடைய பெற்றோர்களை கண்ணியமாக பார்த்தார்கள், அவர்களுக்கு சொல்லுக்கு மாறு செய்யாமல் இருந்தார்கள். நீ நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, சக்கராத்து நிலைமையில ஏதாவது கடன் வாங்கியிருப்போம், 1 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கடன் இருக்கும். அந்த கடனை அந்த சக்கராத்து நிலைமையில எப்பாங்க வா 1 லட்சம் ரூபா கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னப்பா என்னன்னு கேட்பான். கடைசி அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா ஒரு தகப்பன் தன்னுடைய பெற்றோர்கள் சக்கராத்து நிலைமையில ஒரு கடன் சுமையோடு இறக்கும் போகும்போது அந்த கடன் சுமை தன்னுடைய பிள்ளைகிட்ட வந்து சொல்லும் போது என்ன செய்ய மாட்டாங்க? ஏத்துக்கிற மாட்டாங்க. இதே மாதிரித்தான் ஒரு நபி தோழர் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 27 வயசு 27 வயசு அந்த சஹாபி, அவருடைய தந்தை சக்கராத்து நிலைமையில ரொம்பவும் மோசமா இருக்கிறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பிங்க வாப்பா, கிட்டத்தட்ட 3,86,000 திர்ஹம் காசு நான் கடனாக பெற்றிருக்கிறேன், அந்த கடனை நீ அடைப்பியா? எனக்கு தாரண அடைக்கிறேன். வேற என்ன ஆசைகள் இருக்குகிறது? உன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் நீ கைவிட்டு விடாதே, உன்னுடைய உறவோடு நீ சேர்த்துக்கொள் என்று சொன்னார்கள். சரி, ஓகே. வேற என்ன ஆசைகள் இருக்கிறது? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 50,000 திர்ஹம் காசு கொடுப்பதா நான் மனசில் நீட்டு வைத்துள்ளேன், அதை உன்னால கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். சரி என்று சொன்னார்கள். தன்னுடைய ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 27 வயசில் தன்னுடைய தந்தையை இழந்தவர்கள், தன்னுடைய தந்தையை இழந்து மதீனா ஓரத்திலே கடையாவாரம் செய்து பால் வித்து விறகு வித்து எல்லா பக்கமும் அலைந்து ஆடி ஓடி உழைத்து எல்லா காசுகளையும் மதீனா வீதியில் வந்து சொன்னார்கள், என்னுடைய தந்தை இடத்தில் யாராவது கடன் பெற்று இருக்கிறீர்களா? அந்த கடனை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய தந்தைக்கு நான் மாறு செய்யவில்லை, என்னுடைய தந்தைக்கு நான் மாறு செய்யவில்லை, என்னுடைய தந்தையுடைய வாக்குக்கு நான் மாறு செய்யவில்லை, நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன் என்று அந்த மதீனாவுடைய வாசல்ல யாராருக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுக்க வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுத்து விட்டு தன்னந்தனியாக உடுத்துகின்ற கிழிந்த ஆடையோடு தன்னுடைய வீட்டுக்கு நுழையும் போது தந்தை நினைத்துக் கொண்டார், தந்தை அவர்களே, நீங்க சொன்ன வார்த்தை நான் நிறைவேற்றி விட்டேன், உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்ள விட்டேன், உங்களுக்கு நான் மாறு செய்யவில்லை என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு தகப்பனா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட நம்முடைய பெற்றோர்கள் காதல சக்கராத்து நிலைமையில இருந்து கிடக்கும் போது கேட்பாங்க, வா பக்கத்து வீட்டுல 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், அந்த ஊருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னவாகும்? அப்படியா 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 கேட்டு அப்படி போயிடும், நம்ம மூத்தா போயிடும். அதனால தான் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளும் அந்த கண்ணியத்தை நாம் கொடுத்தால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய முசிபத்தான வாசல்கள், நோயோடைய வாசல்கள் எல்லாமே அடைக்கப்பட்டு சொர்க்கத்தினுடைய வாசல் மட்டும் நம்மளுக்கு திறந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தன்னுடைய பெற்றோர்களே மனம் நோகாத அளவுக்கு கண்ணியத்தோடு சீ என்ற வார்த்தை சொல்லாத அளவுக்கு யார் கண்ணியப்படுத்தினார்களோ
அவர்கள் நாளைக்கு மறுமையில் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார் என்று நபி அவர்கள் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை அந்த மரியாதை கொடுத்து அந்த பெற்றோர்கள் மூலியமாக நம்மளுக்கு வரக்கூடிய பல முசிபத்து பல நோய்கள் பல ஆபத்துகள் விட்டும் நரகத்தினுடைய வாசல்களை விட்டும் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பெற்றோர்களுக்கு உயர்ந்த ஒரு பிள்ளைகளாகவும் சிறந்த பெற்றோர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.